என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் இதை நீ சொன்னாயானால் அவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள். அதுவும் சாதாரண கண்ணா. வாழ்க்கையில் நீ மீண்டு எழ முடியாத அளவிற்கு அதை அவர்கள் செய்து விடுவார்கள். பொதுவாகவே கண் திருஷ்டி எந்த அளவிற்கு பொல்லாதது என்று அப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது உன் வாழ்க்கையில் அரங்கேறிவிடக்கூடாது. கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற சந்தோஷமான விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த சந்தோஷத்திற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒரு விஷயத்தை பற்றி உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்தில் இருப்பவர்களாலேயே ஒரு மிகப்பெரிய அவமானத்தை நீ சந்தித்தாய். அந்த அவமானம் பணத்தை சார்ந்து வந்தது என்பதுதான் முக்கியமான விஷயம். பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக இவர்கள் கொடுத்த இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ வேதனைப்பட்டு நின்றதை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக புரியும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நான் ஏறக்குறைய உன்னுடைய வாழ்க்கையை சரியாக கணித்து வைத்திருக்கிறேன். நீ இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் மனதளவில் காயப்பட்டு நிற்கின்றாய், கண்ணீர் சிந்துகின்றாய். வெளியிலிருந்து யாராவது நம்மை இப்படி நடத்தினால் நமக்கு அது மிகப்பெரிய கவலையை கொடுக்காது. ஆனால் உடனிருப்பவர்கள், ஏன் சில சமயங்களில் தன்னை பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் கூட இது போன்று இந்த பணத்தினால் சில பாகுபாடுகளை காண்பித்து விடுகின்றார்கள். அப்படி காண்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்திராத பல கஷ்டங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றது. வேதனையில் சிக்கி தவிக்கின்றாய். இதிலிருந்து எப்படி மீள முடியும் என்று நீ யோசிக்கின்றாய். யாரிடத்திலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுகின்றாய். நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நமக்கு தீர்வை கொடுப்பது நம்மை பெற்றவர்களும் நம்முடன் பிறந்தவர்களும் தானே. இவர்களை அன்றி இந்த உலகத்தில் நமக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று தானே யோசிக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் இது போன்று நடந்து கொண்டால் நாம் யாரிடம் சென்று நமக்கான ஆறுதலை தேட முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த யோசனைக்குத்தான் அப்பன் என்றோ உனக்கு தீர்வை கொடுத்து விட்டேன். எதுவாக இருந்தாலும் மனிதன் எவன் ஒருவன் தன்னுடைய பேசுகின்றவர்களின் குணத்தை பார்க்காமல் அவர்கள் பையில் இருக்கின்ற பணத்தை பார்க்கிறான் என்றால் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஒரு அடி தள்ளி நின்றே நீ பழகத் தொடங்கு. ஏனென்றால் இவர்கள் நினைப்பது எல்லாம் சரி என்றும் இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எதை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். அதனால் அவர்களுக்கு மனதில் என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று நிச்சயமாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அல்லவா? என் பிள்ளையே, இது போன்ற எண்ணம் கொண்டவர்களிடத்திலிருந்து நீ எப்பொழுதுமே விலகி இருக்க பழகு. வார்த்தைகளிலால் அடுத்தவர்களை வறுத்தெடுக்க நினைப்பவர்கள், அவர்களின் மனதில் இருக்கின்ற வேதனைகளினால் அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பவர்கள், இவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட மாட்டார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு உன்னிடத்தில் பழகுகிறார்கள் என்றால் அந்த பழக்கம் உனக்கு எப்பொழுதுமே தேவையில்லை. உன்னுடைய அன்பு ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும். அன்று இந்த பணமெல்லாம் துச்சமென அவர்களுக்கு தெரியும். அப்பொழுது உன்னை தேடி வருவார்கள். அதன் பிறகு நீ அவர்களோடு நல்லபடியாக பழகி கொள்ளலாம். எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு பாடத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறதல்லவா? இப்பொழுது இவர்களுக்கு இதிலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும்? சரியான நேரத்தில் இவர்கள் இதனை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த நேரத்திலும் அவமானப்படுத்தியதற்காக மனம் வருந்துவார்கள்.
அப்பொழுது அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுப்பதும் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமாக எந்த ஒரு விஷயத்திற்காக அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த ஒரு விஷயத்திற்காக வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவித்தாயோ, அதையெல்லாம் தாண்டி இனி உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது. உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி, இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை உருவாக்கி, நான் உனக்கே சொந்தமான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு இருந்து உன் அப்பன் நான் செய்வது நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். எப்பேற்பட்டவர்களிடம் நாம் பழகி கொண்டிருக்கின்றோம், எப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில் நம் வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ கண்ணீர் சிந்தியதும், இத்தனை காலமும் நீ வேதனைப்பட்டதும் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு துன்பம் என்ற ஒன்று வருகிறது என்றால் இந்த வாழ்க்கையிலிருந்து அதற்கான நிறைவை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம். ஒவ்வொரு துன்பத்திற்கு முடிவிலும் உன்னுடைய கஷ்டங்கள் உனக்கு முடிவடைந்து நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைக்கும். இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய், காயப்படுகிறாய் என்றால் நிச்சயமாக நாளை இந்த கருப்பன் என்னிடத்திலிருந்து உன் வெற்றியை நீ பரிசாக பெற்றுக்கொள்வாய் என்று அர்த்தம். நான் அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை துன்பங்களையும் தாண்டி ஏதாவது ஒரு இடத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட துடிக்கின்ற என் பிள்ளைக்கு அப்பன் எந்நாளும் உறுதுணையாக இருப்பான் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு எப்பொழுதுமே கிடையாது. உனக்கு துணையாக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காதே. மனது எல்லா விஷயங்களையுமே ஒரு சேர யோசிக்கும். மனது எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் சட்டென்று முடிவு செய்யும். ஆனால் நினைத்தது எல்லாம் நடக்குமா என்று கேட்டால் அது ஒருபோதும் நடக்காது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு சட்டென்று முடிவுக்கு வந்து விடாது. ஆனால் அப்பன் சொல்லப் போகின்ற அந்த விஷயம் என்னவென்று இப்பொழுது தெரிந்து கொள். என் பிள்ளையே, எதுவெல்லாம் நடக்காது, எதுவெல்லாம் கிடைக்காது, எந்த இடத்தை நீ தொட்டுவிட மாட்டாய் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அந்த இடத்தை நீ நிச்சயமாக தொட்டுவிடப் போகின்றாய். அந்த இடத்திற்கு நீ நிச்சயமாக செல்லத்தான் போகின்றாய். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்கின்ற உணர்வை உனக்குள் நீ வளர்த்து கொள்ளத்தான் போகின்றாய். நீ நினைத்து விட்டால் இங்கு எண்ணற்ற மாற்றங்கள் உன்னை தேடி வந்திருக்கும். நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்திருக்கும். எல்லாவற்றையுமே ஒரு சேர பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் உன்னதமான அற்புதங்களை நீ நடத்த போகின்றாய். அப்படி நாசிகளோடு உன் வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு செழித்து வளரப் போகின்றது. உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் உனக்கு எப்படி இதுவெல்லாம் நடந்தது என்று எண்ணி வியப்படைகின்ற வகையில் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் தாண்டி வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. இனிமேல் நீ தாண்டப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதனை நினைத்து சந்தோஷமாக இரு. யாராலும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. யாருடைய எண்ணங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவேன். அது நடக்கப் போகின்றது. ஏனென்றால் சரியான நேரம் உனக்கு வந்து விட்டது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது என்பதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. நல்ல நிலைக்கு நீ நிச்சயமாக வந்து விடுவாய். எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் உன்னை மேலும் மேலும் தழைத்தோங்க வாழச் செய்யும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.